தமிழ் சினிமாவுடைய காமெடி ஜாம்பவான்கள் அப்படின்னா அது கவுண்டமணியும் செந்திலும் தான். ஸோ இவங்கள் பார்த்தீங்கன்னா 80, 90 காலகட்டங்கள்ல இவங்க காமெடியில கலக்காத படங்களே கிடையாது. ஹீரோவை விட அதிக சம்பளம் வாங்கிய காமெடி நடிகர்கள் அப்படின்ற பெயரையுமே சம்பாதித்தவர்கள். இதனிடையில பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக இவங்க 2 பேருமே படங்கள் நடிப்பதை ஒரு சில ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்தாங்க. தற்போது மீண்டுமே கம்பேக்கும் கொடுத்திருக்காங்க. நம்ம கவுண்டமணி அவர்களுக்கு ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி அந்த அளவிற்கு வரவேற்பு பெறல. அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டும் இருக்காரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் அவர்கள் ஒரு சில படங்கள்ல கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதனிடையில கவுண்டமணி அவர்களுடைய மனைவி அண்மையில தான் இயற்கை எழுதினாங்க. அதற்கு பல பிரபலங்களுமே அவங்களுக்கு இறுதி அஞ்சலியுமே செலுத்தினாங்க. இதனடுத்து இந்த நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால கலந்து கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கோவையில மிக முக்கிய இடங்கள்ல ஷூட்டிங்ல இருந்துட்டு இருக்காராம். சோ அங்கிருந்து உடனடியாக புறப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால அவரால இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள முடியல அப்படின்னு ரஜினிகாந்த் சார் தரப்புல இருந்து தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது கவுண்டமணி அவர்களை நேர்ல சந்தித்து அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டும் இல்லாம என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாக்குமே கொடுத்திருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.